பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாட்டு செம்பருத்தி வந்து 3 பூ பூத்துருக்கு. இது வந்து பார்க்கவே முடியல. இந்த செம்பருத்தி ஒத்த செம்பருத்தி தான் நிறையா இருக்குது. நீங்கள் வாங்க அந்த பூவை பறிச்சிக்கலாம். இந்த செடி கிடச்சுன்னா விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய அந்த செடி வந்து அழிஞ்சு போகுது, பார்க்கவே முடியல. ரெட் கலரில் இருக்கும், ரோஜா பூ கணக்கில் இருக்கும் இந்த செம்பருத்தி. இது கொஞ்சம் கட்டிங் மூலயமாவும் வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் நட்டுருக்கேன், அதை காட்டுறேன் வாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நான் கட்டிங் மூலயமா வளர்த்துட்டு பச்சைவனே அந்த வேர் பிடிச்சிக்கிச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பச்சை பண்ணி துளிரும் வந்திருக்கு பாருங்கள். அப்படியே காயும் இல்லை ஒன்றும் இல்லை, நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே வளர்ந்துது. இப்போ வேர் வந்து அதுக்கு நல்லா கொஞ்சம் வந்திருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கிளை வேர் பிடிச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை அப்படியே எடுத்து மண்ணில் நட்டு விட்டால் அவங்க செடி கிளம்பும். நிறைய பேர் கட்டிங் பண்ணால் வளருமா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வளரும். அதை கட் பண்ணிவிட்டு லைட்டாக சீவிட்டு அதில் மஞ்சள் கொஞ்சம் வச்சு விட்டாலே நிறையா துளிர் எடுக்கும். நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு செம்பருத்தி